சிஎம் அவர்களுக்கு வந்து ஒரு பெண் ரொம்ப மன உடைச்சலா வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க, ஒரு பதிவிட்டு இருக்கிறாங்க. அதோட குற்றம் என்னன்னா தாவேக்காவை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப மரியாதையா அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம வந்து குரல் கொடுத்தே ஆகணும் இல்லையா? கேளுங்க, நான் ப்ளே பண்றேன். ஏன்னா அவங்க ஃபேஸ் காமிக்க வேணாம். நான் ஒரு பொண்ணு இல்ல, அதுக்கு நொட்டிக்கிட்டு வந்துடுவானோ ஒரு பொண்ணுன்னு. அதனால இட்ஸ் வெரி ராங் அங்கிள். ஆக்சுவலி என்ன மயிரட கிழிச்சுக்கிட்டு இருக்க? வந்து 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 இந்த வல்கர் வாரிஸ் வந்து கெட்ட கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கான். மயிராட்சிடா டிஎம்கே ஆட்சியை பத்தி பேசுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க ஆன்லைன்லயே பாதுகாப்பு இல்லடா. அம்மா பாப்பா, நான் சொல்றது கேளு. நீ வந்து சாதாரணமா ஒரு ரீல் பண்ணி போடுறனாலே உன் ரீல்கே வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லுவான், உன்னை அசிங்கமாவும் பேசுவான். புரியுதா? சாதாரணமா நீ உன் தனிப்பட்ட ஒரு முறைமையில நீ ஒரு ரீல் போடும் போதே பேசுவான். இதுதான் சோசியல் மீடியா. அதுவும் ஒரு கட்சி ரீதியா ஒரு சில விமர்சனம் நம்ம வைக்கிறோம் பண்றோம் போது நீ எந்த கட்சியை பண்றியோ ஆப்போசிட் கட்சியில இருக்கிறவன் உனக்கு வந்து கமெண்ட் போட தான் செய்வான். இப்ப நான் வந்து டிவிகேக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன்னா டிஎம்கேல இருந்து எனக்கு அசிங்கமா கமெண்ட் போடுறேன். என் உடல் உறுப்புல இருந்து, என் குடும்பத்துல இருந்து, என்னோட பிறப்பு வரைக்கும் தப்பா பேசி எனக்கு கமெண்ட் பர்சனலாவும் போடுறான், கமெண்ட்லயும் போடுறான். நீ வந்து ஒரு அரசியல் ரீதியா கருத்துக்களை வெளியிடணும்னு நினைச்சுனா கமெண்ட் ஆஃப் பண்ணு. உனக்கு திட்டுறது பிடிக்கலன்னா கமெண்ட் ஆஃப் பண்ணு, இல்ல கமெண்ட் இக்னோர் பண்ணு. பாக்காத, எதுக்கு பாக்குற? என்ன கேட்டிருக்க? நீ ரொம்ப ஒழுக்கமா இந்த வீடியோ நீ வந்து வெளியிட்டு இருக்கிறியா சிஎம் அவர்களுக்கு? மயிராட்சி என்ன புடிங்கிட்டு இருந்த? தப்பா எடுத்துக்காத மக்களே. தெவடியா பையன், யார கேக்குற? யார கேக்குற? நீ இந்த மாதிரி வீடியோ போட்டனா அந்த மாதிரிதான் கேட்பானுவ. எனக்கு வராத கமெண்டா நான் கேக்குறேன். என் வந்து என் குடும்பத்தையும் மொத்தத்தையும் அழிக்கிற மாதிரி பேசுவானுவ. தனியா வந்து அவ்வளவு வாய்ஸ் மெசேஜ் போட்டு அவ்வளவு பேசுவானுவ. கண்டுக்காம விட்டுட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம அரசியல் பத்தி விமர்சனம் பண்றோம். சோசியல் மீடியானா கமெண்ட் போடதான் செய்வாங்க. அது ஏன் உனக்கு பொறுக்க முடியலனா, நீ ஒரு சிஎம் அவர்களுக்கு ஒரு வீடியோ போடுறனா எப்படி போடணும்? எப்படி போடணும்? தேவடியா பையன் போடுவியா? மயிராச்சிரான் போடுவியா? அப்படி உனக்கு பாதுகாப்பு இல்ல, உனக்கு பாதுகாப்பு தான் முக்கியம்னா நீ எதுக்கு விமர்சனம் பண்ற? எதுக்கு விமர்சனம் பண்ற? பாதுகாப்பு தானே உனக்கு முக்கியம். எதுக்கு விமர்சனம் பண்ற? அப்ப டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற எனக்கு மட்டும் பாதுகாப்பு இருக்கா?